வெல்கம் டு சிகே யூனிக் த்ரெட்ஸ். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்க போகிறோம், செயின் ஸ்டிச். அதுக்கு தேவையானது வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் நான். ப்ராக்டிஸ்க்கு வந்து ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். பிகைனர்ஸ் வந்து ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஸ்விங் த்ரெட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அறாது. சில்க் த்ரெட் வந்து அறும். ஜரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணையில் ஸ்விங் த்ரெட்டில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் பிகினர்ஸ்லாம். ஏன்னா ஜரி த்ரெட்டில் ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து ஸ்விங் த்ரெட்லேயே ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து சில்க் த்ரெட்டு நான் எடுத்திருக்கேன், நீடில் அப்புறம் கட்டர். இன்றைக்கி வந்து உங்களுக்கு நெட் கிளாத்தில் தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா அடியில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணுன்றதுக்கோசம் நான் வந்து அடியில் நீடிலில் எப்படி த்ரெட்டு ரொட்டேட் பண்ணுறேன் இதெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணுன்றதுக்கோசம் நெட் கிளாத் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? இப்போ வந்து நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் தெரியல, சரி ஆவரேஜாக லைட்டாக தெரியுது. இப்போ வந்து செயின் ஸ்டிச் செகண்ட். ஃபஸ்ட்டு த்ரெட்டு வந்து நான் முடிச்சு போட்டேன். முடிச்சு போட்டதுக்கப்புறம் ஃபிங்கர் கட்டை விரலும் இந்த தேர்ட் ஃபிங்கரும் மோதிர விரலும் தெரியல, கட்டை விரலும் இந்த ஃபிங்கரும் த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கணும். இதில் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த ஃபிங்கரில் ரொட்டேட் பண்ணி இதுக்கு மேலே உள்ள மேலே அது பார்த்திங்களா, அந்த நீடில் தான் நம்ம எடுக்க போகிறோம். உள்ளே குத்தி எடுக்கையில் இந்த நீடில் தான் எடுப்போம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து செயின் ஸ்டிச்சு. இதை வந்து நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த ஃபிங்கரில் வந்து நான் சுற்றி இருக்கிற த்ரெட் வந்து ஃபஸ்ட்டாக மேலே இருக்கிற த்ரெட் வந்து வெளியே எடுக்கிறேன். ஓகேவா? 1 செகண்ட். இது பாருங்கள், இந்த ஃபிங்கரில் ரொட்டேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டு வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற த்ரெட் வந்து வெளியே எடுக்கிறேன் நான். நீடில் கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து உள்ளே போகையிலையும் வெளியில் வரையிலையும் லெஃப்ட் ரைட் ரொட்டேட் பண்ணணும். நீடில் இப்படி வச்சு உள்ளே குத்துறேன். வெளியே எடுக்க த்ரெட்டு ரொட்டேட் பண்ணிட்டேன். வெளியே எடுக்கையில் இப்படி வரணும். உங்களுக்கு பார்க்கவே தெரியும்னு நினைக்கிறேன். நீடில் வந்து சைடாக இருந்தாலோ இல்லை நான் கிளாத் வந்து லூஸாக இருந்தாலோ த்ரெட்டு வந்து எடுக்க அவ்வளோ ஈஸியாக வராது. இன்னொன்று த்ரெட்டு கட் ஆகும், கிளாத்தும் டேமேஜ் ஆகும். நீங்கள் வந்து இப்படி போட்டுட்டு வரையில் கிளாத்தும் ஃபிட்டிங்காக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நீடில் வந்து இப்படி சாய்வா அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்றதை பாருங்கள். அடுத்து நீடில் எப்படி வெளியே எடுக்கிறேன்றதை பாருங்கள். உள்ளே குத்தி ஒரு ரொட்டேட் பண்ணியாச்சு. வெளியே எடுக்கல லெஃப்ட் ரைட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீடில் வெளியே எடுக்கணும்.
தெரியுதா? நீடில் உள்ளே குத்தி த்ரெட்டை வெளியே எடுத்து நீடில் உள்ளே குத்திட்டேன், ரொட்டேட் பண்ணிட்டேன், வெளியே எடுக்கிறேன். இந்த நீடிலோட டிப்பு இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? நீடிலோட டிப் வந்து கொஞ்சம் த்ரெட்டு உள்ள விடையில் இந்த பக்கம் பார்த்தாப்புல ஃப்ரண்ட் பேக் பார்த்தா மாதிரி இருக்கணும். லெஃப்ட் சைடு பார்த்தாப்புல திருப்பிட்டு உள்ளே விட்டு எடுக்கையில் ரைட் சைடு பார்த்தாப்புல சாரி ரைட் சைடு பார்த்தாப்புல வெளியே எடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நீடில் வந்து த்ரெட்டை வந்து நீடில் பிடிச்சிருக்கேன் நான். இங்கே பாருங்கள், நீடில் பிடிச்சிருக்கேன். இந்த நீடில் வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது. இந்த இந்த டிப்பு லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கிறதுனால உள்ளே குத்தி உள்ள த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணல லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி வெளியே எடுக்கணும். நான் மாற்றி சொல்லிட்டேன். லெஃப்ட் சைடு ஓகேவா? ரைட் சைடு பார்த்தாப்புல உள்ளே குத்தி லெஃப்ட் சைடு பார்த்தாப்புல வெளியே எடுக்கணும். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். ஏன்னா நீடில் ஞாபகம் வந்து கிளாத்தில் சிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் இது பண்ணி எடுக்கணும். என் நாட் போடல லாங்காக ஒரு செயின் இழுத்து நீடில் வெளியே விடாமல் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். த்ரெட் வந்து நார்மலாக முடிச்சு போட்டு நாட் போட்டு இந்த ஃபிங்கரில் ரொட்டேட் பண்ணி இதுக்கு மேலே உள்ள த்ரெட் வந்து வெளியே எடுக்கிறோம். உள்ளே குத்தி எடுத்துட்டு செயின் நான் அந்த நீடிலோட டிப்பு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி உள்ளே குத்தணும், வெளியே எடுக்கலை ரைட் சைடு பார்த்த மாதிரி வரணும். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நெட் கிளாத்தில் நான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் சொல்லி கொடுத்துருக்கேன். அடியில் உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணுறது தெரியணுன்ற ஒரு காரணத்துக்காக நான் இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ரொட்டேட் பண்ணல நீடில் ரொட்டேட் பண்ணுங்கள். அடிக்கடி இந்த செயின் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க எப்படி பண்ணணுன்றத. நாளைக்கு வந்து நான் பாப்ளின் கிளாத்தில் செயின் ஸ்டிச் போடுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ என் நாட் மட்டும் பார்த்துக்கோங்க. நீட்டாக ஒரு செயின் எடுத்தாச்சு. செயின் ஸ்டிச்சில் நீட்டாக ஒரு த்ரெட் எடுத்தாச்சு. மறுபடியும் அது பக்கத்துலேயே ஒரு இது ட்விஸ்ட் எடுக்கிறோம். இல்லை, கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. 1 செகண்ட். நல்லா பாருங்கள், பெருசாக எடுக்கிறோமா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு த்ரெட் எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த த்ரெட்டை நான் விடலை, வெளியே எடுத்த த்ரெட்டை
இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு லாங்காக ஒரு த்ரெட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை வந்து நீடில் வெளியே எடுக்காமல் அதை பிடிச்சிக்கிட்டு அடியில் பிடிச்சி இழுத்திங்கன்னா என் நாட் ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? கிளாஸ் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருக்கவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை யூடியூப்லனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.